ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் வந்து விளையாட போகிறதில்ல. மைன்கிராஃப்டில் நான் ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டியிருக்கேன். வாங்க காட்டுறேன். மாடர்ன் ஹவுஸ் கட்டியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்ஸ் ஆகலாம், இல்லைனா வீடியோ வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அந்தளவுக்கு பெருசாக இல்லை கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டினேன். அதுக்கப்புறமா இப்போ வீட்டு கட்டியிருக்கிறேன். பார்க்கலாம், 2 இது கட்டியிருக்கிறேன். இந்த ஒரு கேமு அப்புறம் வந்து இப்போ புதுசாக ஒரு மாப் வந்துருக்குற க்ரீக்கிங்ன்ட்டு ஒரு மாப் வந்திருக்கு. அந்த மாப்பை தான் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதி நான் கட்டிட்டேங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக போடுறேன். சூப்பர் ஏதோ பாதி கட்டிட்டேன். இன்னும் மண்டை மட்டும்தான், தலை மட்டும்தான் கைஸ் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. தலை மட்டும் நான் கூடிய சீக்கிரம் கட்டிடுவேன். இது இங்கே வந்து க்ரீக்கிங்கோட இது ஸ்டாச்சுவா, அது பார்த்திங்கன்னா என் வீடு. க்ரீக்கிங்கை வந்து உங்களுக்கு எப்படி இருப்பான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என் வீடு. ஃபஸ்ட்டு என் வீடு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என் வீட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு உட்கார இடம் மாதிரி இந்த இடத்துல உட்காந்து அடுத்து அப்படியே ரூம்குள்ள என்ட்ரி ஆனோம்னா இந்த இடத்துல சமைக்கிற மாதிரியும் 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி க்ரீக்கிங்ன்ற ஒரு மாவு நான் சொன்னேன்ல, ஒரு க்ரீக்கிங்ட்டு. இது வந்து க்ரீக்கிங்கோட இது வந்து காலையில் வந்து ஜொலிக்கும், நைட்டானால் இதாயிரும். இந்த பெட்டில் வந்து இப்போ நான் தூங்கிட்டேன். இப்போ அப்படியே இருந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து பாருங்க, இந்த பூ கொஞ்ச இடத்துல சுருங்கி போயிடும். காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து உட்காந்து பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். இந்த மாதிரி சாமி இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ரைஸ் இவங்களுக்குலாம் என்ன யார் இவங்களை போட்டு தள்ளுறதே கையிலே எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து என் ஸ்விம்மிங் பூலு பாருங்களேன். க்ரீக்கிங் எவ்வளோ அழகாக தெரியுது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த க்ரீக்கிங் நான் தான் கட்டினேன். பாதி கட்டிட்டேன் பாருங்க. இன்னும் தலை மட்டும்தான் இருக்குது. அது டைம் கிடைக்கல guys. கிடைச்சோடனே நான் சீக்கிரமாக கட்டிடுறேன். கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேணும்னா இந்த வீடியோ, இந்த க்ரீக்கிங்கை கட்டுற ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன்.
பிளாக்கு 2 வைக்கணுமா 3 வைக்கணுமா? க்ரீக்கிங்கோட ஹார்ட்டு, இது வந்து க்ரீக்கிங், இது வந்து க்ரீக்கிங்கோட ஹார்ட்டு, இது வந்து க்ரீக்கிங் ஸ்பான் ஹெக்கு. இப்போ கோலமுங்க இங்கே இருந்தானே செத்துட்டானா? இல்லை இங்கே இருக்கிறானா? இவன் கிட்ட ஒரு போட்டாலே கோலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. இங்கே வந்து ஒரே அவனுக்கு பகல்லையும் சரி இதுலேயும் சரி க்ரியேட்டிவ் மோடில் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் செத்துருவான். இங்கே இருக்கிறானுங்கள பாருங்கள், ஒரே அடி தான் அவனுங்க காலியாயிருவாங்க. கைஸ் இந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குதுன்னு பாதி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா, எனக்கும் பிடிச்சிருக்கானா தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நீ சரி இப்போ நீங்கள் பிக்கு கூட எடுத்துக்கோங்க. 1 2 2 3 4 எங்கே ஓடிட்டே இருக்கு. இத்தனை அடிக்கு தாங்குது. ஆனால் க்ரீக்கிங்லாம் ஒரே அடி தான். இதே நீங்கள் நார்மல் மோட்டோட எப்படி இருந்தால் எனக்கு தெரில. ஆனால் ஜாம்பி கூட 2-3 அடி வாங்கும் கோலம்கிட்ட. ஆனால் இவன் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் மோட்லேயே போயிருந்தாலும் அந்த ஸ்வாம்புக்கு இவன் நீ இப்போ உங்கள் இதில் இருந்தானா அவன் எங்களை அடிக்கவே மாட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கிற வாட்டி அடிக்க மாட்டான். பார்க்காத நேரத்தில் மட்டும்தான் அடிப்போம். இருங்க ஒரு 4-10 கிட்ட